வெல்கம் பேக் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம வெஜ் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கேப்சிகம்மை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். கேரட் துருவின மாதிரியே இன்றைக்கி இதையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா வெந்துடும் எல்லாம். நீங்கள் வேணால் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வழக்கம் போல் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி எடுத்திருக்கேன். இப்போது கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அவ்வளோதான், மசால் ரெடி. இப்போ நம்ம ப்ரெட் ஆஸ் யூஷுவல் டோஸ்ட் பண்ணிடலாம். ஆயில் இல்லை பட்டர் எது வச்சனாலும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நான் சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி அடுத்த ப்ரெட் ஸ்லைஸையும் அதில் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இப்போ திரும்பியும் தேவைன்னா பட்டர் இல்லை ஆயில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சீஸ் மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சீஸ் மெல்ட் ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க, ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.